ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 12 டு 13 கிலோமீட்டர் கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆர்விஎஸ் காலேஜுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஆர்விஎஸ் காலேஜுக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சமே ஒரு 5 டு 7 கிலோமீட்டர் கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து ரீச் ஆகலாம். ஹைவேஸிலேருந்து பார்க்கும்போது அதிகபட்சமே நமக்கு ஒரு 1.5 டு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கேணியோ போரோ சர்வீஸோ எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தான், நல்ல செம்மண் பூமிங்க. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் பூமியாகவும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு நெல் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மண்ணில் பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து நெல் வந்து சாகுபடி வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், இங்கேயும் வந்து நெல் தான் போட்டிருக்காங்க. அதே போல் இந்த சைடும் வந்து நெல் தான். நம்ம இடத்துக்கு பின்னாடி அந்த சைடு ஃபுல்லாகவே நெல் மட்டும்தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து தோப்புமே வந்து இருக்குது. இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 300 அடிக்குள்ளேயே தண்ணி வந்து நமக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இருந்து வெறும் ஒரு 10 ஸ்டெப்பு கூட வராதுங்க. அந்த ஸ்டெப்பில் நம்ம இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இந்த இடத்தோட பாதையை பொறுத்த வரைக்கும் 30 அடி பாதை பஞ்சாயத்து பாதையாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி போட்டு தோட்டமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், இல்லை கோழி பண்ணை, இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸு, இல்லை கம்பெனி ஓரியன்டாக நமக்கு வந்து ஹைவேஸுக்கு நியர்பையாக இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயங்கள் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்க்கும்போது சுற்றிலும் வந்து நமக்கு வந்து சர்வேரை வச்சு அளந்து கல் வந்து ஊண்டியிருக்காங்க. ஃபென்சிங் மட்டும் போடலை. ஃபென்சிங் போடுறதுக்காக தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் வைஸாக நமக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் எங்களால் எவ்வளோ தூரம் இடங்கள் எடுத்து நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ண முடியுமோ தொடர்ந்து வந்து நாங்கள் அப்லோடு பண்ணுறதா இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கால்ஸ் பண்ணுறீங்க, டைரெக்டாக வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இடங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னுமே வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடத்த தான் நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஊர் இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அங்கே பாருங்கள், அதான் வாட்டர் டேங்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸ்லேருந்து வர்றதுக்கான மெயின் ரோடுமே இது தான். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவைன்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.